சென்னைனா பிரியாணி மட்டும் இல்ல. இந்த வடகரியும் தான். சூடான தோசைக்கும், இட்லிக்கும் அப்பா டேஸ்ட் அருமையா இருக்கும். இப்ப வடகரி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் அளவு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறின கடலை பருப்புல தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம கொர கொரன்னு இந்த மாரி அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்ச பருப்பை சூடான எண்ணெயில சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நீங்க தோசைக்கல்ல தட்டியும் செய்யலாம். இந்த மாதிரி போண்டாவா போடுறதுனால நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். அடுத்ததா வடகரி செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல பட்டை, கிராம்பு, சோம்பு 3யும் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 4-5 பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பழுத்த பழம் தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கிரேவியை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடையை நல்லா ஊதுட்டு அந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. வடையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவியில் மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்ல மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி கிரேவியில் சேர்த்துக்கோங்க. கிரேவியில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வடகரி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.